12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். வழக்கம் போல் நாம் வாரந்தோறும் புதன்கிழமை காலை 7 மணிக்கு 12ஆம் வகுப்பில் பாட்டி கிளாஸ் என்ற தொடரில் வினாவும் விடையும் பார்த்து வருகிறோம். அதனை நீங்கள் நன்றாக படித்து மிக எளிமையாகவும் சுலபமாகவும் வினா விடைகளை நான் கொடுத்து வருகிறேன். அவைகளை நன்றாக கவனமாக படித்து வெற்றி கனியை எட்டி பிடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது முதல் வினாவை பார்ப்போம். முதல் வினா, நெடுநல் வாடையில் மழைக்கால வர்ணனையை பாடியவர் யார்? நெடுநல் வாடையில் மழைக்கால வர்ணனையை பாடியவர் யார்? இதற்கு ஏற்ற விடை நக்கீரர். இந்த நெடுநல் வாடை என்ற நூலை இயற்றிய ஆசிரியர் நக்கீரர். ஆகவே நெடுநல் வாடையில் மழைக்கால வர்ணனை பாடிய ஆசிரியர் நக்கீரர் என்பதே சரியான விடை. அடுத்தது இரண்டாவது வினா, கோடு மாற்றாய், இதற்கு மாற்றாய் இலை பயன்படுத்தலாம், சணலை பயன்படுத்தலாம், காகிதத்தை பயன்படுத்தலாம், துணியை பயன்படுத்தலாம் ஆகியவற்றை பயன்படுத்தலாம் என்று கூறுகிறார். இங்கே எதற்கு மாற்றாக என்ற வினாவுக்கு ஏற்ற விடை நெகிழி. ஆங்கிலத்தில் பிளாஸ்டிக் என்று கூறுவார் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் என்று சொல்லக்கூடியவற்றை தமிழிலே நாம் நெகிழி என்று கூறுகிறோம். இந்த நெகிழியை பயன்படுத்தாமல் அதற்கு மாற்றாய் இலையை பயன்படுத்தலாம், சணலை பயன்படுத்தலாம், காகிதத்தை பயன்படுத்தலாம், துணியை பயன்படுத்தலாம் என்று கூறுகிறார்கள். ஆகவே இந்த இரண்டாவது வினாவுக்கு ஏற்ற விடை நெகிழி. அடுத்தது மூன்றாவது வினா, ராமாயணத்தை வடமொழியில் இயற்றியவர் யார்? ராமாயணத்தை தமிழில் இயற்றியவர் கம்பர், நம்ம எல்லோருக்கும் தெரியும். இங்கே ராமாயணத்தை வடமொழியில் இயற்றியவர் யார் என்றால் இதற்கு ஏற்ற சரியான விடை வால்மீகி முனிவர். ராமாயணத்தை வடமொழியில் இயற்றியவர் வால்மீகி முனிவர் என்பதே இங்கே சரியான விடை. அடுத்தது நான்காவது வினா, தவத்தின் பயன் கூடியது, இனி பிறப்பு என்பது ஒழிந்தது என்று கூறியவர் யார்? இங்கே தவத்தின் பயன் கூடியது, இனி பிறப்பு என்பது ஒழிந்தது என்று கூறியவர் யார் என்றால் சவரி என்ற ஒரு பெண்மணி. இந்த சவரி என்ற பெண்மணி எங்கே வருகிறார் என்றால் கம்பராமாயணத்தில் வருகிறார். ராமனிடம் கூறுகிறார் இந்த சவரி என்ற அம்மையார், தவத்தின் பயன் கூடியது, இனி பிறப்பு என்பது ஒழிந்தது என்று கூறியவர் சவரி. அடுத்தது ஐந்தாவது வினா, சரஸ்வதி அந்தாதி, ஏர் 70, சடகோபர் அந்தாதி ஆகிய நூல்களை இயற்றிய ஆசிரியர் யார் என்றால் இதற்கு ஏற்ற விடை கம்பர். கம்பர் என்ற பெரும் புலவரே சரஸ்வதி அந்தாதி, ஏர் 70, சடகோபர் அந்தாதி ஆகிய நூல்களை இயற்றிய ஆசிரியர். ஆகவே இந்த வினாவுக்கு ஏற்ற விடை கம்பர். அடுத்தது நாம் இங்கே பேச்சு தமிழ் சொல்லியிருக்கிறார்கள், அதனை நாம் ஏற்று தமிழ் சொல்ல வேண்டும், திருத்தி எழுத வேண்டும். எப்படி? ஆத்துல வெள்ளா பெருக்கெடுத்து ஓடுது, ஆத்துல வெள்ளா பெருக்கெடுத்து ஓடுது, இது பேச்சு தமிழ். இதனை ஏற்று தமிழில் எப்படி எழுத வேண்டும்? ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இவ்வாறு பேச்சு தமிழில் உள்ளதை ஏற்று தமிழில் திருத்தி எழுத பழகி கொள்ள வேண்டும். அடுத்தது ஏழாவது வினா, ஔவையார் காலத்தில் தகடூரை ஆண்டு வந்த அரசன். தகடூர் என்பது இப்பொழுது தருமபுரி என்று வழங்குகிறது. அந்த பகுதியை ஆண்டு வந்த அரசன் யார் என்றால் அதியமான் நெடுமான் அஞ்சி. ஔவையார் காலத்தில் தகடூரை ஆண்டு வந்த அரசன் அதியமான் நெடுமான் அஞ்சி, இதுவே சரியான விடை. அடுத்த எட்டாவது வினா, காவடி சிந்தின் தந்தை. காவடி சிந்தின் தந்தை, காவடி சிந்தி என்பது ஒரு பாவகை. இந்த பாவகையின் தந்தை யார்? முதலாக காவடி சிந்தை இயற்றியவர் யார் என்று, காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் என்றால் அண்ணாமலையார். அண்ணாமலையார் என்பதே இதற்கு சரியான விடை. ஆகவே காவடி சிந்தை முதலாக அறிமுகப்படுத்தியவர் யார் என்றால் அண்ணாமலையார். அடுத்தது இலவு காத்த கோடு போல என்ற இந்த ஓமையை நிறைவு செய்ய வேண்டும். இதை இந்த இலவு காத்த போல, இலவு காத்த புறா என்று சொல்லலாமா, காகம் என்று சொல்லலாமா, ஆந்தை என்று சொல்லலாமா, கிளி என்று சொல்லலாமா என்றால் இலவு காத்த கிளி போல என்றது என்பதே இங்கே சரியான விடை. இந்த ஓமையை எப்படி நிறைவு செய்ய வேண்டும்? இலவு காத்த கிளி போல என்று இந்த ஓமையை நிறைவு செய்ய வேண்டும். ஆகவே இந்த 9வது வினாவுக்கு ஏற்ற விடை கிளி. அடுத்தது சமண சமயத்தை தழுவி இருந்த போது தர்மசேனர் என்ற பெயரோடு அழைக்கப்பட்டவர் யார்? இங்கே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர் என்று 4 பேர் நாயன்மார்கள் இருக்கிறார்கள். அவர்களிலே யார் இவ்வாறு சமண சமயத்தில் தழுவி இருந்த போது அவருக்கு தர்மசேனர் என்ற பெயர் வழங்கப்பட்டது? அப்படி எந்த நாயனார் வழங்கப்படுகிறார் என்றால் விடை திருநாவுக்கரசர்.
திருநாவுக்கரசர் சமண சமயத்தை தழுவி இருந்தபோது தர்மசேனர் என்று அழைக்கப்பட்டார். ஆகவே 10வது வினாவுக்கு ஏற்ற விடை திருநாவுக்கரசர். மாணவ மாணவிகளே, இந்த 10 வினாவுகளையும் இதற்கேற்ற விடைகளையும் படித்து வெற்றிக்கனியை எட்டி பிடிக்கும்படி மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.